கறியே போடாமல் மசாலா கொதிச்சிட்ருக்கு. அப்படியே ஸ்லோ அனலில் பபுள்ஸாக. இந்த பக்கம் உலத்தண்ணி வேகமாக கொதிச்சிட்ருக்கு. இங்கே கறியை மசாலாவில் கொட்டி அப்படியே இந்த தண்ணியில் அரிசியை கொட்டணும். வடி பிரியாணிக்கு அரிசிக்கு சமமாக கண்டிப்பாக கறி சேர்த்தாதான் உங்களுக்கு அதிக டேஸ்ட்டு கிடைக்கும். வளர்ந்து வரும் மாஸ்டர் அளவு தண்ணி ஊற்றின உடனே உப்பு காரம் புளிப்பு செக் பண்ணிட்டு தான் நீங்கள் அடுத்த வேலையே செய்யணும். தொண்டைக்கு உரப்பா உப்பு சும்மா தூக்கலாக இருக்குது. உப்பு காரணம் வேற லெவல். தண்ணியில் உப்பு அளவா அழகாக அற்புதமாக இருக்குது. மசாலாவிலையும் லேசாக உப்பு துடிப்பாக இருக்கணும். இந்த உலத்தண்ணிலும் உப்பு லேசாக துடிப்பாக இருக்கணும். தொண்டைக்கு உரைக்கணும். மசாலாவில் காரமும் லேசாக துடிப்பாக இருக்கணும். அரிசியை கொட்டி நல்லா கிளறி விட்டு 2-3 நிமிஷத்துக்குள்ளே அள்ளி பார்க்கும்போது இந்த மாதிரி அழுத்தும் போது அரிசி நசுங்கக்கூடாது. துண்டு துண்டாக உடையணும். அங்கே பாருங்கள், இந்த மாதிரி உடைஞ்ச உடனே நீங்கள் வடிகட்டிடணும். இந்த வடி பிரியாணிக்கு முக்கியமான இடமே இதான். வடித்த உடனே இந்த மாதிரி தண்ணி சொட்ட மசாலா அந்த மாதிரி பபுள்ஸ் மாதிரி கொதிக்கும் போது நீங்கள் சேர்த்தாதான் தம் ப்ராசஸ் சரியாக நடக்கும். அதிக உதிரியாக பிரியாணி கிடைக்கும்.